இயேசு கிறிஸ்து கானா ஊரில் செய்த அற்புதம் என்ன? தண்ணீரை திராட்சரசமாக மாற்றியதுதான் ஆண்டவர் முதலில் செய்த அற்புதமா? பிரியமானவர்களே, அதுதான் இயேசு செய்த முதலாம் அற்புதமாக யோவான் எழுதுகிறார். ஆனாலும் நாம் புதிய ஏற்பாட்டிலே எழுதியிராத அநேக அற்புதங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு. அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாதென்று எண்ணுகிறேன். யோவான் 21:25 இப்படியாய் வாசிக்கிறோம். ஆனால் எல்லா அற்புதங்களும் வேதத்தில் பதிவிடப்படவில்லை. யோவான் 20:30 இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். யோவான் 2:1-11 வாசித்து பாருங்கள். இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது முன்பு பந்தி விசாரிப்புக்காரிடத்திலே கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததை அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். யோவான் 2:11 ஆனால் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுவது மிக எளிது. திராட்சை பழங்களும் பிளஸ் தண்ணீர் இவை இரண்டும் இருந்தால் உடனடியாக யார் வேண்டுமானாலும் திராட்சரசத்தை தயார் செய்து விடலாம். இது மிகவும் எளிது. இந்த வசனத்தை ஆங்கிலத்தில் படித்தால் ஒயின் என எழுதப்பட்டு இருக்கும். இயேசு தண்ணீரை திராட்சை ரசமாக அல்ல ஒயினாக மாற்றினார் என எழுதப்பட்டு இருக்கிறது. யூதர்களிடம் இதை கேட்டால், யூதர்கள் ஒயின் 3% ஆல்கஹால் உள்ள இந்த ஒயினை மட்டுமே அவர்கள் குடிப்பார்கள். இது உடலுக்கு நல்லதுதான், போதை ஏற்படாது. இந்த 3% ஒயின் தான் வேதாகமத்தில் அநேக இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஒயின் வேண்டும் என்றால் பிழியப்பட்ட திராட்சை பல சாற்றினை 3 மாதங்களுக்கு பதப்படுத்தி வைக்கப்பட்ட பின்னரே இந்த 3% உள்ள ஒயின் கிடைக்குமா? இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பிழியப்பட்டு பதப்படுத்தப்பட்டு 3 மாதங்களுக்கு பின் கிடைக்க வேண்டிய இந்த 3% ஒயினாக அந்த நொடி பொழுதில் இயேசு தண்ணீரை ருசியுள்ள திராட்சரசமாய் மாற்றியதே அவர் செய்த மகத்தான மற்றும் முதலாம் அற்புதம் என்பதை நாம் அறிந்து கொள்ளுவோமாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.